உமக்கு தானே என்ற பாடல் நம்ம பாடுவோம். மியூசிக் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? கரங்களை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம பாடுவோம். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே
நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நினைத்து நீங்க துதிப்பீங்க. ஹalleluya ஹalleluya. இந்த வருஷத்தை தொடங்கின அநேகர் இன்றைக்கு இல்லை. கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கொடுத்து இன்றைக்கு நம்மளை வச்சிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய கண்ணீரை துடைத்த தேவன் அவர். நமக்கு நிம்மதியை தந்த தேவன் அவர். சமாதானத்தை தந்த தேவன் அவர். ஹalleluya. நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் அவர். ஹalleluya. மனிதன் நம்மளை கைவிட்டார், நம்மளை கைவிடாதவரார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் ஜீவனுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. இன்னைக்கு ஒரு செத்த தேவனை இன்னைக்கு துதிக்கும்படியா இன்னைக்கு நீங்களும் நானும் கடந்து வரல. ஜீவிக்கிறவர். ஹalleluya. உங்க ஜீவனை கொடுத்து அவரை நீங்க என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். ஹalleluya. நான் இங்க வந்தேன், சும்மா உட்கார்ந்தேன், தூங்கிட்டு நான் போனேன். இன்னைக்கு உங்க இருதய ஆழத்துல இருந்து முழு உள்ளத்தோடு நீங்க பாடுற ஒவ்வொரு பாடல்களும், நீங்க சொல்ற ஒவ்வொரு துதியும் உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க வரணும். ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆராதனை இன்னைக்கு நீங்க செய்யணும். ஹalleluya ஹalleluya. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இருதயத்தின் ஆழத்துல இருந்து வரட்டும். உங்க துதி வழிகள் இருதயத்தின் ஆழத்துல இருந்து வரட்டும். ஹalleluya ஹalleluya. யாருக்கும் ஆண்டவர் நன்றி செய்யலையா? நன்மை செய்யலையா? ஹalleluya ஹalleluya. நம்மள விசேஷித்தவர்கள் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அதை நினைத்து நம்ம தேவா நான் எதனால் விசேஷித்தவன் என்ற பாடம் எல்லாரும் நான் சொன்னது போல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வரணும். அப்படியே மேல்டாப்ல வாயில பாடிட்டு போறது இல்ல. அந்த வரிகளை உணர்ந்தவர்களா நீங்க சில நேரங்கள் அந்த வரிகளை உணரும் போது நம்ம அறியாமலே கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். இன்னைக்கு உங்க கண்ணுல இருந்து ஹalleluya உங்க கண்ணுல இருந்து கண்ணீரை பார்க்கணும். ஓ ஹalleluya. உணர்ந்தவர்கள் நம்ம பாடுவோமா? தேவா நான் ஏதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவர். நல்ல கரங்களை தட்டி நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால்.
ஆண்டவரே. ஓ விசேஷித்தமானவனாய் விசேஷித்தமானவனாய் வைத்திருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா கலபா சபலதரக்க பலது கடைகளை உடைக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை பொருந்தினவரே உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், போற்றி பாடுகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா கலபா சபலதரக்க பலது. ஓ சத்ருவின் திட்டத்தை உடைத்து போடுகிறவரே, நொறுக்கி போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக என்னை ஓடக்கு பலன் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ரக்கலபா ஷபலதரந்தனை கடபலது ரிமந்தனி ஓ கலபா ஷபலதரக்க பலதரக்க பலது. ஓ we worship you master, hallelujah. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நடத்துகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதோடு கிருபை 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 தாருமே. அந்த கிருபையை நாடி தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையை நமக்கு தரும்படியாய். ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் இன்றைக்கு மனிதனை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற இந்த நாளில் தேவனை ஆகிய கர்த்தரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களோ விழுந்து போனார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடுவோமா? கிருப 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 தாருங்க. கிருப 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 தாருமே. கிருப 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 வேண்டுமே. கிருப 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 தாருமே. கிருப 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 வேண்டுமே. தாவீதுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டாரே. தாவீதுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டாரே. எனக்கு அந்த கிருப கொடுத்தப்பா நான்
அந்நிய பாஷைகளில் நிறைந்து ஆவியில் நிறைந்து கரத்தட்டி ஆண்டவரே இதோ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களுக்கு அந்த கிருபை வேண்டும் என்று சொல்லி ஓ கோலியாத்தை வெல்வதற்கு தாவீதுக்கு கிருபை கொடுத்தீங்களே ஆண்டவரே. ஓ அந்த அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும். ஓ சாத்தானை ஜெயிக்கிற அந்த வல்லமை ஆண்டவரே. ஓ சத்துருவை ஜெயிக்கிற அந்த வல்லமை எங்க மேல ஊற்றுங்க. ஓ என்னுடைய சூழ்நிலை தோல்வியின்ற சூழ்நிலை அம்மாவை வெல்வதற்கு எங்களுக்கு பலம் தாவே என்று சொல்லி இதோ உடைய சமூகத்தில் நாங்கள் ஊற்றுகிறோம் ஆண்டவரே. என் தேவரே நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. உடைய கிருபை எங்க மேல ஊற்றுவீராக. தானியேல் மீது ஊற்றின அந்த கிருபை அந்த ஜெப ஆவி எங்க மேல ஊற்றுவீராக ஆண்டவரே. ஓ ராபா பாபா கமலவர கமலது ஓ ரிமா ஷமலவர கமலது ரந்தனி கடமலது ஓ ராபா பாபா 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 கமலவர கமலது ஓ ரிமா ஷமலவர ரந்தனி கடமலது ஓ ரிமா பாபா பாபா கமலவர கமலது ஓ ராபா ஷிமலது ரந்தனி கடமலது. ஓ மே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். உடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா உடைய வல்லமையை எங்க மேல ஊற்றுங்க என்று சொல்லி ஓ ராபா பாபா ஷமலது கமலது ஓ ரிமா தலியோ கலவரதல கமலது ரந்தனி கடமலது. ஓ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வாய் இருக்கிறபடியும் இதோ உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய தேவாதி தேவனே, என்னுடைய ராஜாதி ராஜனே ஆண்டவரே, உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓ உம்மை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா பாபா பாபா கமலதரந்தனை கடமலது ரிமா ஷமலதர கடமலதர கமலது ஓ ரட்சணிய கண்மலையே, என்னுடைய கண்மலையானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாகாமை உள்ளவரே உம்மை
துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரபா பாபா கமலதரந்தனை கடவலது நெஞ்சும் 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 மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். அழகில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபா கலவா ஷமலதரந்தனை கடவலது. ஓ உம்மை போல அழகுள்ள தேவன் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்க மேல அன்பு செலுத்துவதற்கு இந்த உலகில் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. ஓ வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை சம்பாதித்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் வாக்கு தத்தங்களில் ஆண்டவரை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபலதர கமலதர அந்தனி கடவலது. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை ஒரு விசை நம்ம நினைச்சு பார்ப்போம். எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்முடைய துன்பத்தின் நேரத்தில், நம்மளுக்கு துயரங்கள் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, எல்லா இடங்களிலும் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை நடத்தின தேவனுக்கு நம்ம வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே வாயை திறந்து துதிங்க ஒரு 2 நிமிஷம். ஆண்டவரே நீர் செய்த பாராட்டு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி. இந்த உலகிலே விசேஷித்தமானவளாய் எங்களை வைத்திருக்கிற தயவிற்காய், கனத்துக்குரிய பாத்திரமாய் எங்களை வளர்ந்திருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ ரத கமலதர தரி கடவல. ஓ ரத ரக்க ரத ரிப கடவல. ஓ ரபா பாபா பாபா கமலதர தரி கடவல. ஓ ரபா ஷபலதர தரி கடவலதர கமலது. ரிமந்தர கடவா லிபா கரு ஷபலதர ரிகந்தனி யோ கலவா ரக்கவலதர தன கடவலது. ஓ ரிபா ஷபலதர தரி கடவலது. ஓ ரிபல ரக்கவலதர தரி கடவலது. நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எல்லாரும் வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து. ஒரு அமைதியுள்ள சத்தமா இல்லை, உங்களிடத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்ற வார்த்தையின்படியே ஆவியில நிறைந்து உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுங்க. ரீபா கலவா ஷவலதர கவலது. நம்முடைய விக்கட்டுக்கு விலக்கி காத்த தேவன் அல்லவா, நம்முடைய தேவைகளை சந்தித்த தேவன் அல்லவா, நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறாரே, நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறாரே. அதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஓ ரமர கமலதரந்தனி கடமனதர பலபலபர கமலது. ஓ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே கரங்களை உயர்த்தி அந்த மகா பெரிய தேவனை
சதா காலங்களில் எங்களோடு இருக்கிறவரே, எங்களுக்கு தயவு பாராட்டுகிறவரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவரே, ஓ மரண பரியந்தம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ துதிகட மகிமையை பிதாவே உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ துதிகட மகிமையை குமாரனே உமக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ இதோ துதிகட மகிமையை அப்பா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தர மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களால் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் வெறுமையான மண் என்பதை அறிந்திருக்கிறோம். ஓ உம்முடைய புயத்துக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமல்ல என்பதை அறிந்திருக்கிறோம். நீரே சிறந்தவர், நீர் மகா பெரிய ராஜா ஆண்டவர். நாங்கள் ஆராதிக்கிறவர் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஓ உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்க வல்லமையுள்ளவர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்ப வல்லமையுள்ளவர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஓ இந்த இடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதோ இந்த அறையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஊருக்கு போயிட்டு வரதுக்கு நீங்க கிருபை கொடுத்தீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் எவ்வளவு நேசிக்கிறீர் ஆண்டவரே. பத்திரமா எல்லா இடத்துலையும் நீர் பாதுகாத்து வந்த தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் நினைத்து உள்ள கையில வரைந்திருக்கிற தயவிற்காக நன்றி. தாய் தன் பாலகனை மறந்தாலும் அப்பா நீங்க மறவாத தேவன் ஆண்டவர். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீர் சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆண்டவரை நீர் அழைத்து நீர் ஆசீர்வதித்திருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாய் நீர் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வணங்கி கொள்ளுங்கப்பா. அப்பா பரிசுத்தமுள்ள சாதியாய் பரிசுத்தமுள்ள ஒரு ஜனக்கூட்டமாய் ஆண்டவரே உமக்காக எங்களை நிற்கும்படியாக இதோ ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா யார் யார் தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை நீங்க ஆண்டவரே நிவர்த்தி செய்யும்படியாய் அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிசினஸ் பண்ற பிள்ளைகளுக்கு எந்த தாமதமும் அல்லாமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இந்த டிலே பண்ற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தாலே நீங்க போகும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அவர்களுக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல 30 பலன் கொடுக்கும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. புது ஆண்டவர் வேலை பெற்ற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கம்பெனியை இவர்கள் நிமித்தமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கம்பெனியில இன்கம் அதிகமாய் வரும்படியாக ஜெபிக்கிறோம். இவங்களுக்காக இவங்க நிமித்தமாய் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கடன்கள் மாறி போவதாக என்று சொல்லி உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இங்க இருக்கிற ஆண்டவரே மார்ட்டின் சுரேஷுடைய தங்கச்சி ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க நினைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்களோ இந்த சபையில் உள்ள பிள்ளைகள் இந்த சபையை சார்ந்த பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே குடும்பங்களை கொண்டு வர போகிற பிள்ளைகளும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவர் நீர் வழி நடத்துவீராக, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே கரங்களை பிடித்து நீர் நடத்துவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவைகளும் உடைய நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 107வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 43வது வசனம் முடிய சிஸ்டர் ஷர்மி அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 107 23வது வசனத்திலிருந்து 43வது வசனம் முடிய. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில்
செய்கிறார்களே. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதில் அலைகள் அடங்குகின்றது. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து, அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபடுகிறார்கள். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நீ ரொம்ப ஸ்டோனுன்னு சொல்லியிருந்தாங்க. லாங் டிரைவ் பண்ணுவேன், ஒரு 600-700 கிலோமீட்டர் இருக்கும். தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. நம்ம ஊருக்கு 4 லிட்டரு போதும், இந்த ஊருக்கு 8 லிட்டருன்னு சொன்னாங்க டாக்டர். ஆனால் இங்கே கேட்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க ஊருக்கு பார்த்துக்கலான்னாங்க. ஆண்டவர் மேலே கத்தி படாமல் நாட்டு மந்திரி குடும்பமாக்கு அம்மா அப்பா எல்லாரையும் பார்க்க வேறு சாட்சிகள். எனக்கு துபாயில் ஒரு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது. ப்ரேயர் பண்ணுற பாஸ்டருக்காகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேறு சாட்சிகள். சிறு பிள்ளைகள் வந்து நம்ம ரிவர்ஸை சொல்லுவாங்க. And though I speak with tongues of men and angels, but I have not love, I have become a sounding brass and challenging cymbal. Matthew 6:24. No one can serve two masters, for either he will hate the one and love the other, or else he will be loyal to one and despise the other. You cannot serve God and man. Psalms 121 verse 6. The sun shall not strike you by day, nor the moon by night. Matthew 6 verse 25 to 27. Therefore I tell you, do not think about what you will eat or drink or what you will wear. Is not life more important than what you will eat, or your body more important than what you will clothe? Look at the birds in the air. They don't sow or reap or store away in barns, yet your heavenly Father feeds them. Are they not much valuable than you? Can any one of you add a single hour to your life by worrying? இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம்.
பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமுவந்து உமக்காக விதைக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் கர்த்தர் படைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இக்கட்டுக்கு விலக்கி ஆண்டவரே ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை கொடுத்து கர்த்தர் இன்னுமாய் மேலுமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதில் கர்த்தருடைய நாமத்தை இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லி உடைய மகிமைப்படுத்த தேவன் கிருபை கொடுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே, ஆமென். இப்பொழுது பிரதர் பிரபாகரன் அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தரை கேட்டு நாம் காணிக்கை செலுத்துவோம்.
தந்தோம் கருணை கிடைக்குமே. தேவன் தந்த ஜீவன் எல்லாம் புனிதம் அடையட்டும். எம்மத்தை வாழும் பாவங்கள் தீரும். எம்மத்தை வாழும் பாவங்கள் தீரும். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை காணிக்கை தந்தோம், காணிக்கை தந்தோம் கர்த்தாவே. ஏற்றுக்கொள் என்னை இப்போதே, கண்கொண்டு பார்க்கும் மகனே. காணிக்கை நான் தந்தனிதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே. ஏற்றுக்கொள் என்னை இப்போதே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே. ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. வருகிற வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 13ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலே மகள் கரோஃபியா தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். சல்மி சிஸ்டருடைய பொண்ணு. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 89:24 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். என் உண்மையும் என் கிருபையும் உன்னோடு இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 18ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலே மகன் ஜெஃப்ரின் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28:11 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 19ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலே ஜினு சாரா தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். சகோதரர் கிளாட்சன் அவருடைய ஒய்ஃபு. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமானது என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். ஏசாயா 54:10 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். சபையினுடைய ஆராதனை ஒவ்வொரு வாரத்திலும் சனிக்கிழமை இதே இடத்தில் வைத்து 8:30 to 10:30 மணி வரை நடக்கிறது. உபவாச ஜெபம் மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே பாஸ்டருடைய வீட்டில் வைத்து நடக்கிறது. சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறது. மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வீட்டு கொடுக்க இருக்கிறது. மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையிலே மென்ஸ் மீட்டிங் இருக்கிறது. எலோஹிம் ஹாலில் வைத்து தயவுசெய்து சபையினுடைய ஆராதனையில் சபையினுடைய பிள்ளைகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக, பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜோதி பிரதர் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டனி பிரதர் இதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனை. இந்த நல்ல ஆண்டவரை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இல்லை ஆண்டவரை அப்போ அவங்க நாமத்தை மகிமைப்படுத்த கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இந்த ஹால் நிரம்பி ஆண்டவரை வந்திருக்காங்க, அதுக்காக கோடானபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரை ஊருக்கு போன பிள்ளைகளை இயேசுப்பா நல்லபடியாக கூட்டி வந்தீங்களே அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை காணிக்கப்படுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே 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 1000 times அவங்கள பிளஸ் பண்ணுங்க சாமி. நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. சாட்சி சொன்ன ஆண்டவரே பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா எந்த ஒரு கத்தி கீரல் இல்லாமல் ஆண்டவரே யோசுவாவை இயேசுப்பா நல்லபடியாக ஆண்டவரே ஆண்டவர் நல்ல விடுதலை கொடுத்து ஆண்டவரை எங்கள் பத்திரமா கூட்டிட்டு வந்து ஆசீர்வதிச்ச கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. தம்பிக்கு ஒரு நல்ல ஒரு வேலை ஆண்டவரே, நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா வெளிநாட்டு கம்பெனியில் இயேசுப்பா யூரோப்பியன் கம்பெனியில் ஆண்டவரை வேலையை கொடுத்து ஆசீர்வதிச்சிங்களா அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தம்பி ஆண்டவரை ஆசீர்வதிங்க. அவன் அந்த வேலையில் நல்லபடியாக வளர கர்த்தர் உதவி பண்ணுங்க. அவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா பிறந்தநாள் கொண்டாடி பிள்ளைகள் ஆண்டவரை 3 பேருக்கு சொன்னாங்க. 3 பேருக்கு அவன் கோடானபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அவங்கள நீங்கள் இயேசுப்பா தாயின் கருவில் உண்டாக்குனது மட்டுமா கண்ணன்மணி போல பாதுகாத்து வந்துட்டு கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆண்டவரை இந்த புது வருஷத்தை ஆண்டவரை நன்மையினால கிருபையினால நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க இசாமி ஆண்டவரை ஞானத்துலையும் அறிவுலையும் ஆண்டவரை உங்களை பற்றி தெரியக்கூடிய அறிவுலையும் இன்னும் அதிகமாக வளர உதவி பண்ணுங்க ஆண்டவரை. எப்போ பிரியம் இருக்கிறாங்க அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை.
ஆண்டவரே அப்போ வரப்போகிற ஆண்டவரை தேவனுடைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. எங்களுக்குள்ளாக அது 100 மடங்கு ஆண்டவரை பலன் தர உதவி பண்ணுங்க ஆண்டவரை. விதைக்கப்பட்ட ஒரு 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 புள்ளி கூட ஆண்டவரை இதாகக்கூடாது. ஒவ்வொன்றும் ஆண்டவரை எங்களுக்குள்ளாக 100 மடங்கு பலன் தர உதவி பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுப்பா விசேஷமாக ஆண்டவரை சின்ன பிள்ளைகள் அந்த வசந்தகத்தை நல்லபடியாக சொல்ல இரக்கம் பாராட்டினீங்க. அந்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது யோபு 8வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதுக்கு தலைப்பாக சிறுமையை மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளிலே ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவை சம்பூர்ணமாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளில் ஒரு சில சமயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் வருவது உண்டு. நம்ம கடந்து போகிற பகுதியில் நம்மை கடந்து போகிற மனிதர்கள் அத்தனை பேரும் நம்மை நல்ல ஒரு நிலைமையில் பார்க்குறவர்கள் ரொம்ப அரிதாக இருப்பார்கள். ஆனால் எல்லா இடங்களிலேயும் ஆண்டவருடைய கண் நம்மை பார்க்கும் பொழுது அது வித்தியாசமாய் பார்க்கிறது. ஒரு அற்பமான நிலைமையில் உங்களை பார்க்கறது கிடையாது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே ஒரு கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யாருமே கனவீனமான பாத்திரங்கள் அல்ல, கனத்திற்குரிய பாத்திரங்கள். ஆகையினால நம்முடைய ஆரம்பம், நம்முடைய வாழ்க்கையில ஓடுகிற இந்த ஓட்டத்தில் நம்ம ஆரம்பமாகிய காரியங்களில் அற்பமான ஒரு சூழ்நிலைகளில் நம்ம காணப்பட்டாலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் நம்முடைய முடிவை அவர் சம்பூர்ணமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 19வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உருவாக்குகிறதா இருக்கிறது. ஒரு பேதையை ஞானியாய் மாற்றுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வார்த்தையில், கர்த்தருடைய வார்த்தையில் அதிகமாக கவனம் செலுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அந்த வார்த்தை என்ன செய்து, நம்முடைய வார்த்தை அந்த உள்ளுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற குறைவற்ற ஆசீர்வாதம் நமக்குள்ளே போய் நம்முடைய ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எங்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே நம்மை உந்தி முன்னாடி தள்ளுது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அநேக நேரங்களில் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அநேக ஜனங்களிடத்தில் நம்மளுக்காக போராடுகிற கர்த்தராக இருக்கிறார்ன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. அப்போ இந்த வேத வார்த்தையை நம்ம அதிகமாக தியானிக்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம தியானிக்கும் பொழுது இந்த வேத வார்த்தை என்ன செய்யுது, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தோம்னாக்க நான் முட்டாள், நான் அற்பமானவன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க நம்ம ஞானியாய் மாற பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்குள்ளே வரும் பொழுது ஒன்றும் இல்லாமல் தான் வந்திருப்போம். இந்த தேசத்துக்குள்ளே வரும் பொழுது ஜீரோவாக தான் வந்திருப்போம். நம்ம அற்பமானவர்களாக தான் காணப்பட்டிருப்போம். ஒருவேளை இங்கே உள்ள ஸ்டைலில் நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம படிப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய முடிவை அவர் சம்பூர்ணமாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்ன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. சங்கீதத்தின் பகுதியில் 119வது அதிகாரத்தில் 130வது வசனத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும் சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தை. நம்மளை ஞானியாய் மாற்றுது, உணர்வுள்ளவர்களாய் இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை மாற்றுகிறதா இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னாக்க ஆண்டவருடைய வசனத்தில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அற்பமான சூழ்நிலையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படி உதவி செய்தார், தன்னுடைய ஊழியக்காரன் மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே கர்த்தர் எப்படி உதவி செய்தார் என்பதை குறித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில்
அதுக்கு முன்னாடி 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை நம்ம திருப்பி எடுத்து வைத்துக் கொள்வோம். அங்க ஒரு விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதவையினுடைய கணவன் கர்த்தருக்காக ஊழியக்காரனாய் இருந்தவன் என்று சொல்லி வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதை வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7 வசனங்கள் முடியும். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி இந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவன பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. இங்க பார்க்குறோம், ஒரு அம்மா விதவையா இருக்குது. அந்த அம்மாவுக்கு கடன் அதிகமாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய புருஷன் ஒரு ஊழியக்காரனாக இருந்து மரித்து போய்விட்டான். அவங்களுக்கு 2 மகன்கள் உண்டு. அந்த 2 மகன்களையும் கடன் கொடுத்த ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடிமையாய் கொண்டு போகும்படியாய் நிற்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் இவள் திக்கற்ற ஒரு பெண்ணாய் அந்த இடத்துல காணப்படுகிறாள். உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இப்போ தீர்க்கதரிசியின் இடத்துல இவள் கேட்கிறாள், என்னுடைய கணவன் மரித்து போனான், உண்மையும் உத்தவமாய் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணியிருக்கிறான். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் இப்போ கடன் கொடுத்தவங்க என் பிள்ளைகளை அடிமையாய் கொண்டு போகும்படியாக வந்திருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவள் நிற்கிறாள். அவள் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் அந்த இடத்துல கேட்டுவிட்டு, உன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்று சொல்லி அவன் கேட்கிறான். நல்லா கவனிங்க, அவன் கேட்கிற ஒரு வார்த்தை, உன்னிடத்திலே என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். நம்ம இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் ஏதாவது ஒன்றை கொண்டு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நம்ம இடத்துல இருக்கிற ஒரு குணாதிசயமா இருக்கலாம், ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு காரியமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம கையில காசே இல்லாதவர்களா இருக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு தருணத்தை நம்ம முதலாவது வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பெண் அவரிடத்துல கேட்கும் பொழுது, உன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது, அவரிடத்துல இருந்ததெல்லாம் ஒரு குடம் என்ன மாத்திரம்தான் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ இவர் என்ன சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு உன்னிடத்துல அயலானுக்குள்ள எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்துருங்க, நீங்கள் எண்ணெயை வார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எண்ணெயை வார்த்தார்கள். எங்கேருந்து வார்த்தாங்க? அந்த இருக்கிற ஒரு குட எண்ணெயை எடுத்து ஒவ்வொரு பாத்திரத்துலையும் அவங்க ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பிக்கிட்டே தான் இருக்குது, எண்ணெய் நிற்கவே இல்லை, எண்ணெய் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அந்த பாத்திரங்கள் நிரம்பி வழியும் பொழுது, நிரம்பின பிறகு அந்த தாய் அந்த பிள்ளைய மகனை பார்த்து கேட்குறா, வேறு பாத்திரங்கள் இருந்தால் கொண்டு வான்னு சொல்லி அவள் கேட்க ஆரம்பிக்கிறான். அவள் கேட்கும் பொழுது அவளுடைய மகன் சொல்லுகிறான், வேற பாத்திரம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னோடனே அந்த ஊறி கொண்டிருந்த எண்ணெய் நின்று போனது. நல்லா யோசிங்க, நம்முடைய கரத்தில் என்ன இருக்குதோ அதை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது. எப்பொழுதும் நீங்க ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து போகணும். ஒருவேளை கடன் வரலாம், ஒருவேளை பிரச்சனை வரலாம், ஒருவேளை போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகலாம், ஒருவரும் நம்முடைய பக்கத்துல யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் உங்க கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கர்த்தர் பக்கத்து ஆண்டவரை நீங்க ஆராதிக்கல, உங்களுடைய ஆண்டவர் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர். ஹல்லேலூயா.
வார்த்தையை சொல்லி சொல்லி படைச்சிருக்கிறாரு. அவருடைய வார்த்தையினாலே உண்டு பண்ணியிருக்கிறாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல அந்த விதவைக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய கரத்தில் இருந்து அந்த குடத்தில் இருந்த அந்த எண்ணெயை கொண்டு ஆண்டவர் அவர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒப்பு கொடுத்தல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்காக. அநேக நேரங்கள் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே உமக்காகன்னு சொல்லுவோம். ஆனால் வெளியில் அந்த கதவை திறந்து வெளியில் போயிட்டோன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவரை தேடுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. ஆண்டவருக்கு டைம் கொடுக்கறதுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கோ இல்லை ஜெபிப்பதற்கோ அநேக நேரங்கள் நம்ம இடம் கொடுக்கறதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி விட்டுருவார். இங்கே பார்க்குறோம், அவள் தன்னிடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்கும் பொழுது உடனே பதில் வருகிறது. என்னிடத்துல ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. எண்ணெயையும் தண்ணீரையும் வேதத்தின் அடிப்படையிலே அபிஷேகத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுடைய வீட்டிலே நிறைந்திருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்தோட பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் உங்களுடைய சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார்ன்றத நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்துக் கொள்ளணும். அபிஷேகன்றது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்று. நீங்க அந்நிய பாஷையில நின்று ஜெபிக்க நீங்க உங்களுடைய அறையில இருந்து ஜெபிக்கலாம், வேலை ஸ்தலத்துல இருந்து ஜெபிக்கலாம். உங்களிடத்துல இருக்கிற உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல நீங்க அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அபிஷேகித்தது தேவன்றதை மறந்துடாதீங்க. உங்களை அபிஷேகித்த அந்த அபிஷேகம் இருக்கு இல்லையா, அது நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த அபிஷேகம் பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக உங்க மேல ஊற்றினை வச்சிருக்கிறாரு. அது எதுக்காகனா உங்களை பலப்படுத்தும்படியாய், உங்களுடைய எல்லைகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய், சத்துருவை நீங்கள் மேற்கொள்ளும்படியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், இந்த எண்ணெயை விற்று நீ ஜீவனம் பண்ணிக்கொள். ஆண்டவர் அப்படியா இந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட, நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அந்த விலையேற பெற்ற அபிஷேகம் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு அது சொந்தம். நீங்கள் போய் ஒருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது தேவனோடு நீங்கள் ரகசியம் பேசுகிறீங்க. அது பிசாசுக்கு தெரியாது. அந்த வீட்டில் இருக்கிற கட்டை உடைக்கணும்னு சொல்லி நீங்கள் நின்று ஜெபிச்சிங்கன்னா அந்த அபிஷேகத்தில் அந்த வீட்டில் இருக்கிற கட்டு உடைக்கப்படும். நீங்கள் அபிஷேகத்தில் நிற்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரம் போயிடும். அல்லேலூயா. அப்போ முதல்ல தரித்திரம் போகணும்? நம்ம வீட்டில் போகணும், நம்ம வீட்டில் இருந்து போகணும், நம்ம கடன் மாறணும், நம்ம செழிப்பாக மாறணும். அப்போ தான் ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம நிற்க முடியும். அப்போ நம்மளை ஆண்டவருக்கு ஒரு பாத்திரமாய் நம்ம ஒப்பு கொடுக்குற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, அது நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய அற்பமான காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையாக இருக்கிறதுக்கு தாவீதை உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆட்டு இடையன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, மூளைக்கு எங்கேயாவது எட்டுமா? ஒரு சாதாரணமான எங்கேயுமே தெரியாத, எங்கேயோ வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எந்த மனுஷனுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஈசாயின் குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆள் அனுப்பி சாமுவேல் அனுப்புறாரு. முன்னாடி என்ன நடக்குது? அங்கே யுத்தம் நடக்குது. அங்கே யுத்தம் நடக்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது அங்க இருக்கிற அமலேக்க மக்கள் அவர்களுக்கு செய்த துன்பத்தை ஆண்டவர் நினைவு வைத்திருக்கிறார். நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமா எழும்பின ஜனத்தை இப்ப இல்லை, எப்பவோ நடந்ததை இவங்க மறந்துட்டு இவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்து ஆண்டவர் சவுலை அவருடைய அந்த தேசத்துக்கு அனுப்பி அவர் சொல்றாரு, அமலேக்கர்கள் எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு சொன்னார். அவன் செய்தது என்னுடைய நினைவில் இருக்குது, என் ஜனத்துக்கு செஞ்சது எனக்கு நினைவில் இருக்குது, அவனை விட்டுறக்கூடாது, அவனை நீ அழிச்சே ஆகணும்னு சொல்லி அவனுடைய படையை எங்கள் ஆண்டவர் அனுப்புகிறார். நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களை ஒருவேளை உங்களை அற்பமாக நினைச்சு உங்களை தூக்கி போட்டிருப்பாங்க. நீ ஒன்றுமே இல்லைன்னு உங்களை நினைச்சவங்க அநேகர் இருந்திருப்பாங்க. அநேக நேரங்களில் கிறிஸ்தவனுக்கு வர்ற பாடு அது ஒன்று. ஆமாம், இவனால் எதுவும் பண்ண முடியாது, இவன் மக்கு, இவனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிற கூட்டம் நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு சிலர் இருக்கும். அதெல்லாம் நினச்சி நீங்கள் கலங்காதீங்க. அதே சத்துருக்கள் காணும்படியாக உங்களுடைய தலையை உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர்
சவுல் போகும் பொழுது சொல்றான், கேனியர்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீ எதுவும் எனக்கு பண்ணல, நீ அங்கிருந்து வெளியேறுன்னு சொல்லிட்டு இப்போ அமலேக்கை மாத்திரம் குறிவைத்து அவர்களை விரட்டி சிதறடித்து அவர்களை கொன்று போடுகிறான். அங்கே அது வரைக்கும் கீழ்ப்படிந்த சவுல் அந்த எல்லைக்குள்ள போகும்போது மனசு மாறிடுச்சு. ஏன்னு சொன்னா அங்க இருக்கிற கொழுத்த ஆடு மாடுகளை பார்த்துவிட்டு இவைகளை கர்த்தருக்கென்று பலியிடுவதற்கு எடுத்து வைத்துக் கொள்வோம் என்று அவனுடைய மனம் மாறிவிட்டது. கர்த்தர் சொன்ன காரியம் அங்க எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொன்று போடணும். அந்த தேசத்தில் இருக்கிற மனுஷ பிள்ளைகள், அங்க இருக்கிற ஜீவிக்கிற அந்த ஜந்துக்கள் எல்லாத்தையும், ஆடு மாடு எல்லாத்தையும், கழுதைகள் எல்லாத்தையும் கொன்று போடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க போனவனே சவுலுக்கு மனசு மாறிடுச்சு. எல்லாத்தையும் கொன்று போட்டவன் ராஜாவை மட்டும் பிடிச்சு உயிரோட வச்சுக்கிட்டான். அங்க இருக்கிற ஆடு மாடுகள்ல அவன் குவாலிட்டி பிரிக்க ஆரம்பிச்சு நல்ல உச்சிதமானது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை மாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை கர்த்தருக்கு என்று பலி செலுத்துவோம்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டான். இப்போ இங்கே இடத்துல இந்த ஸ்பாட்ல இல்லாத ஒரு ஆள் சாமுவேல், அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் போய் அங்கே ஆண்டவர் பேசுகிறாரு. அவன் என் வார்த்தையை புறக்கணிச்சிட்டான்ப்பா, என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியலை, அவனை ராஜாவாக்குனது எனக்கு மனசு வேதனையாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே சாமுவேல் அங்கேருந்து வேகமாக கிளம்பி ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் பண்ண சாமுவேல் அங்கேருந்து கிளம்பி, கதையை மாதிரி நான் வேகமாக சொல்லிடுறேன், அங்கேருந்து கிளம்பி நேர ராஜா கிட்ட வரான். சவுல்கிட்ட நீ செய்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். நீர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுன்றதை மறந்து போயிட்டீங்களே, அதை முதல்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். அதை மாத்திரம் நம்ம ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் நம்ம வாசித்துட்டு 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 2வது கீழ்ப்படியும். முதல்ல நம்மளை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அபிஷேகிக்கப்பட்ட இந்த கனவுள்ள பாத்திரத்தை பயனுள்ள பாத்திரமா வச்சுக்கணும். 2வது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கே சவுல் கீழ்ப்படியாததுனாலே அடுத்ததாய் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. 26வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 22 வாசிட்டோம், 26 வாசிப்போம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையை புறக்கணித்து தள்ளினார் என்றார். நல்லா கவனிங்க, இவன் கீழ்ப்படியாத அந்த ஒரே ஒரு காரணத்தினால ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலியமா சொன்னாரு, அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். நீ என்னுடைய வார்த்தையை தள்ளிட்ட, கர்த்தருடைய வார்த்தையை நீ தள்ளிட்ட, இப்ப ஆண்டவர் உன்னை ராஜாவா இருக்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவர் அந்த ராஜா என்ற ஸ்தானத்திலிருந்து சவுலை எடுக்கிறார். இப்போ இவன் ரொம்ப துக்கமா என்ன பண்றான், வேதனையோடு இருக்கிற சாமுவேல் அங்க இருக்கிற அந்த ராஜாவை கொண்டு வர சொல்றான். அவனை பிடிச்சு கொண்டு வந்தீங்களே, ஆகாக இங்க கொண்டு வாங்க, அந்த ராஜா பேர் ஆகாக, அவனை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவனை பட்டயத்தை எடுத்து இவன் கொன்று போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி அவன் ராமாவுக்கு போய் விடுகிறான். அவனுடைய ஊருக்கு போயிடுறான். அங்க போய் இருந்துகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப சவுலை நினைத்து அவன் துக்கமா இருக்கும் பொழுது அடுத்த அதிகாரத்திலே 1 வசனத்துல ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். இன்னும் நீ அவனுக்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன, நீ புறப்பட்டு போய், நான் இங்கே ஈசா குடும்பத்திலிருந்து ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், அவனுடைய குமாரனை நான் தெரிந்து கொண்டேன், அவன் இந்த தேசத்துக்கு ராஜாவாய் நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் கொம்பிலே தைலத்தை எடுத்துக்கொண்டு நீ புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். இப்போ இவன் சாமுவேல் கேட்குறாரு, ஐயா நான் இங்கேருந்து கிளம்பி போனேன்னாக்க சவுலுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவான், நான் தான் இன்னொரு ஆளை போய் நான் அபிஷேகம் பண்ண போறேன்னு, ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்னாலே என்னை கொண்டு போட்டுருவான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அங்கே பலி விருந்து ஏற்படுத்துறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துட்டு பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆண்டவர் ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வர்றாரு. சரின்னு அவன் கொண்டு போகிறான். கொண்டு போய் அங்கே நிற்கும் பொழுது ஜனங்கள் வராங்க. பலி விருந்தில் என்ன பண்ணுறான், ஈசாயினுடைய குடும்பத்தை இன்வைட் பண்ணுறான் சாமுவேல். அந்த பலிக்காக கொண்டு வர்றது மாதிரி கொண்டு போகிறான். இப்போ ஜனங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஈசாய் அவனுக்கு முன்பதாக இருக்கிறான்.
அப்போ இவர் சாமுவேல் கேட்குறாரு, உன்னுடைய பிள்ளைகள் எத்தனை பேர், அவங்கள கூப்பிடுன்னு சொல்கிறாரு. அப்போ 7 பேர் வரிசையாக வராங்க. 7 பேர் வரும் பொழுது முதலாவது இருக்கிறவனை பார்த்தீங்கன்னாக்க நல்லா பலசாலியாக இருக்கிறான், நல்ல மிலிட்ரியில் இருக்கிறவனாக இருக்கிறான். பார்த்தீங்கன்னாக்க அவனுடைய தோற்றங்கள் தோள்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருக்குது. அவனை பார்த்துட்டு அவன் முடிவெடுத்துறான், ஆஹா இவனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி சொல்லலைங்க. ஆண்டவர் அதுக்கு அடுத்ததாக சொல்கிறாரு. 16வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் வந்து அவனுடைய இருதயத்தை தான் நான் பார்க்குறேன், அவனுடைய தோற்றம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஆமாம், ஒரு சிலர் குண்டாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒல்லியாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதே கிடையாது. இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ இவன் ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறான். 7 பேரும் கடந்து போயாச்சு, 7 பிள்ளைகளும். அவங்க யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ இவர் ஈசாயை அழைத்து சொல்றார், இவர்கள் யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு தான் இருக்காங்களா, இவ்வளவு தானான்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஈசாயை சொல்கிறான், இல்லை இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஈசாய் சொல்கிறான். அவன் தூரமாக இருக்கிற ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது சாமுவேல் சொல்கிறாரு, நான் இதுக்கு மேலே அவனை வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன், அவனை நீ கூப்பிடுன்னு சொல்கிறான். அவன் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். நல்லா கவனிங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு தோற்றம் உள்ளவன் வந்து நிற்கிறான். அவன் நினைச்சது ஆள் ஒரு ராஜாவாக இருக்கணும்னா நல்ல திடகாத்திரமான ஆளாக இருக்கணும், யுத்த வீரனாக இருப்பான், அப்படி இப்படின்லாம் நினச்சிருந்துருப்பான். ஆனால் ஒரு ராஜா வந்து எப்படி வந்து நிற்கிறான், ஒரு சின்ன பையன், அழகாக இருக்கான், சிவந்த மேனியாக இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி இவன் போய் ராஜாவாய் அவன் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவன் சென்று விடுகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் சென்ற பிறகு அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ராஜாவுக்கு கூட அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. அந்த ராஜாவின் அபிஷேகம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தாவீதை நிரப்பினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை வந்து 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருக்கு அவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வனாந்திரத்தில் கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்கள், அந்த வனாந்திரத்தில் ஆடுகள் கூட என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியும்? அவன் தாவீதுக்கு வந்து வேதத்தின் அடிப்படையில் அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் சங்கீதக்காரன் என்று சொல்வார்கள். ஏன்னா அநேக சங்கீத பகுதியை அவன் எழுதியிருக்கிறபடியினாலே அவன் சங்கீதக்காரன் என்று சொல்வார்கள். அநேக சங்கீதங்கள் பாடல்களை அவன் வனாந்திரத்திலிருந்து பாடிக்கிட்டு இருக்கிறான். நல்லா யோசிங்க, ஒரு சாதாரணமான சின்ன பையன் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறான், துதித்து பாடிட்டு இருக்கிறான், ஒரு சின்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவன் வாசித்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அந்த ஆடு மேய்க்கிற தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். ஒரு அற்பமாய் சாதாரணமான ஒரு தாவீது. ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலைகளில் ஒரு கம்பெனியில் சாதாரணமான நிலைமையாக இருக்கலாம், நம்ம ஒரு அற்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை மட்டும் சரியாக நீங்கள் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணுவார். அல்லேலூயா. அதே ஒரு ஆடு இடையனா இருந்த தாவீதை ஆண்டவர் அங்கே அனுப்பி எடுத்து கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் மீது ஆவியானவரை வைத்து அவனை தேசத்துக்கு ராஜாவாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்தார். அல்லேலூயா. உங்களுடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் அந்த பின்னிட்டு மட்டும் போகிற அந்த சூழ்நிலையை எடுத்து வச்சுக்காதீங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பத்ஷேபாளுக்கு விரோதமாக செய்த பாவம், அவனுடைய கணவனை கொன்ற காரியங்கள், இது தவற எடுத்துட்டோம்னாக்க அவன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமானவனாக தான் அவன் வாழ்ந்தான். அந்த ஒரே ஒரு காரியத்தினாலே விழுந்து போனான்.
முடிச்சிடறேன். ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்குற ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்க. அதை மாத்திரம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார்ன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யோசேப்பு முதல்ல பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை. அப்போ என்ன பண்ணா, தன்னிடத்துல இருக்கிற அதை கொடுத்தா. நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் இல்லாதனால சவுலை தள்ளிவிட்டு ஆண்டவர் தாவீதை எடுத்தார். இப்போ மூன்றாவது யோசேப்பை நம்ம பார்ப்போம். யோசேப்பை பார்த்தீங்கன்னா அவன் தன் வேலை செய்கிற இடத்துல தன்னுடைய எஜமாட்டி எவ்வளவோ தொந்தரவு செய்தாலும், தன்னை பாவம் செய்ய அழைத்தாலும் அதற்கு இடம் கொடுக்காமல், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் அந்த பாவத்தை தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு முன்பதாக அவன் உண்மை உத்தவமாய் நிற்க அவன் பழகி கொண்டான். அப்போ பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கணும். ஒரு உயர்வு வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் முக்கியம். நம்ம ஒப்பு கொடுக்கிறது முக்கியம், கீழ்ப்படிதல் முக்கியம். மூன்றாவது பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து உண்மை உத்தவமாய் அவருக்கு முன்பதாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது ரொம்பவும் முக்கியம். இடர்களுக்கு இடம் கொடுக்காம, பொருட்கள் மீது ஆசைப்படாம, அது மற்றவர்கள் மீது ஆசைப்படாம, அசுத்தமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் பண்ண மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், என்னுடைய எண்ணங்கள் போக வேண்டியது இல்லைன்னு சொல்லி அதை தடை பண்ணி போட்டுவிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த தேசத்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தையில் அதை கடைசியாக நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்தின் பகுதியில் 113வது அதிகாரம் 7வது 8வது 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 113 7 8 9. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார், மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் நம்ம எழுந்து நிற்போம். உங்களுடைய ஆண்டவர் அவர் மகா பெரிய தேவனாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு சித்தங்க. உங்களுடைய ஆரம்பம் இப்போ இருக்கிற சூழ்நிலை அற்பமாக இருக்குதா, உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த அற்பமான காரியத்தை ஆண்டவர் சம்பூர்ணமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நான் உண்மை உத்தவமான ஆண்டவருக்கு நிற்பதற்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் எந்த சூழ்நிலையிலையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நீ உண்மையாக அவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது உன்னை புறம்ப தள்ளுகிற தேவன் இல்லை. நீ உண்மையாக நிற்கும் பொழுது உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கடத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தருடைய வசனம் நம்ம கடைசியாக வாசித்ததை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார், மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் அற்பமாக காணப்படுகிற இந்த சூழ்நிலையில் நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய சூப்பர்வைசர் என்னை ரெகக்னைஸ் பண்ணலை ஆண்டவரே, என்னுடைய கணவன் என்னை ரெகக்னைஸ் பண்ணல ஆண்டவரே, என்னுடைய மனைவி என்னை ரெகக்னைஸ் பண்ணல, என்னுடைய பிள்ளைகள் என்னை ரெகக்னைஸ் பண்ணல ஆண்டவரே. இதோ நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ என்னுடைய அற்பமான காரியத்தை முற்றிலுமா உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குகிற தேவன் கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க. உங்களை கைவிடாத தேவன் அவர், உங்களை மறக்காதவர் அவர். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்க சின்ன ஆளுதான், நீங்க ஒண்ணுமே இல்லாத ஆளுதான், ஆனா ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரம். நீங்க ஆண்டவருக்கு கனமுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்களை உயர்த்தி வைக்கும்படியாய், உங்களை சிறுமையை மாற்றும்படியாய், உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அந்த தாவீதை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவருங்க. நீங்க ஜிஎம் போஸ்டுக்கெல்லாம் லாய்க்கு
முடியலன்னு நினைக்காதீங்க. சிஓலாம் ஆக முடியாதுன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆக முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஞானத்தில் ஒருவேளை குறைவுள்ளவனா இருக்கோனா ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய ஞானத்தை நீங்க எனக்கு ஊற்றுங்க. ஆண்டவரை இந்த பாத்திரத்தை உமக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்பும்படியா ஆண்டவரிடத்துல முழுமையா ஒப்பு கொடுங்க. நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்கன்னா உங்களை கட்டி எழுப்புகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களுடைய எல்லை ஆசீர்வதிக்கிற தேவன், வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஷபலதர கபலதர அந்தனை கடமனது. இதோ ஆண்டவரே உங்களுடைய கரத்துல இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து ஆண்டவரே எந்த சிறியவன் இந்த இடத்துல இருந்தாலும் சரி, சிறியவள் இந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரே என் தேவன் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ சிறியவனை நீங்க ஆண்டவரை எடுத்து ஆண்டவரை ராஜாக்களுக்கு மத்தியில் வைக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. குப்பையில இருந்து எடுத்து பிரபுக்களுக்கு முன்னாடி வைக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. இதோ உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். ஆண்டவரே அவருடைய சேலரியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய பிசினஸ்ல நீங்க வருமானத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய எல்லை இயேசுவின் நாமத்தினாலே விரிவடையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் உமக்கு ஒப்பு கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த ஞானம் ஆண்டவரே அவர்களை நிரப்பும்படியா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா அற்பமான சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்பமாய் நினைக்கிற ஆண்டவரே அந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய வேலை ஸ்தலத்துல இறுக்கமா இருக்கிற கைகள் இயேசுவின் நாமத்தினாலே தளரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே லகுமா மாற்றுங்க. ஆண்டவரே இன்னுமா பிஸி வேலையில பிஸின்னு இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே இன்னைக்கும் ஆண்டவரே டைம் வேஸ்ட் பண்ற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தாலே மாறுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக நேரத்தை ஒதுக்கிடுகிற நாட்கள் வரட்டும். ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளா ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே இதோ ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஒப்பு கொடுக்கிறோம். சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவருடைய படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல விசேஷித்த ஞானம் வரட்டும். ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசேஷித்த அனந்த ஞானத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு தகப்பனை போல தாயை போல டீச்சர்ஸ் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே இதோ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம். யார் யார் இன்றைக்கு ஒரு விண்ணப்பத்தோடு இந்த இடத்துல அறைக்குள்ள வந்திருக்கிறாங்களா ஆண்டவரே நீங்க அவங்களை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே அன்றைக்கு யாருமே இல்லாத அந்த விதவைக்கு உதவி செய்த கர்த்தர் இதோ எங்களுக்கு நீங்க உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே திக்கற்றவர்களுக்கு நீங்க தான் ஆண்டவரே தகப்பனா இருக்கீங்கப்பா. எங்களுக்கு நீங்க மாத்திரம் போதும். நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வெள்ளைகளை விரிவாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, அபரிவிதமாக ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஜெப விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ஜெப விண்ணப்பத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு பதில் கொடுத்து ஆம் என்றும் பதில் கொடுத்த ஆண்டவரே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் எல்லைகளை விரிவாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைச்சு போடுங்க. தடைகளை உடைச்சு போடுங்க. ஆண்டவரே அவர்களுக்கு பிசினஸுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புங்க. உங்களுடைய வார்த்தையினாலே கட்டி நிரப்புங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட்.